சார். க்ளோஸ் தி டோர். உனக்கு டைப் பண்ண தெரியுமல்ல? தெரியும் சார். கம் கம் சிட். சார், ஐம் சாரி சார். ப்ளீஸ் டைப். அன்புள்ள ஐயா, நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், உங்கள் மகன் ஒழுக்கமின்மையின் காரணமாக இந்த கல்லூரியை விட்டு கோ பேக். உங்கள் மகன் சேவற்கொடி செந்தில் இந்த கல்லூரியை விட்டு நீக்கப்படுகிறார். Come on, type. Go ahead. சார், எங்க அப்பா செத்துருவார் சார். என்னுடைய இந்த முடிவே இறுதியானது. அவர் உயிரோடு இருக்கிறதே என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்கி பாக்குறதுக்கு தான் சார். அது என் வீட்டு வாசல்ல பிஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஓகே, லெட்டர்ல இருந்து உன் பேர் எடுத்துரு. உன் பேருக்கு பதிலா பஞ்சவன் பாரிவேந்தன் பேர் எடுத்து. நேற்று ராத்திரி அவனும் கூட இருந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்ரூவரா மாறிடு, உன்னை மன்னிச்சிடுறேன். உனக்கு 7 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவன் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இறைவனே இவன் உயிர் வேண்டுமா? எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கது போதுமா? இவன் எங்கள் ரோஜா செடி, அதை மரணம் தின்பதா? இவன் சிரித்து பேசும் பாரு, அந்த மானிட்டர் பாரு. விழுந்த அதிர்ச்சியில பாடி பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா மைண்ட் அலர்ட்டா இருக்கு. அவனால நம்மள பார்க்க முடியும், கேட்க முடியும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அவன் முன்னாடி யாரும் அழ வேண்டாம், நார்மலா பேசுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, அவனை சந்தோஷப்படுத்துங்க, சிரிக்க வேண்டாம். செந்தில், ஒரு குட் நியூஸ். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ரியா யூஎஸ்ல இருந்து புது மருந்து வர வச்சு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்க குடும்பத்துல என்ன ஏதாவது வேண்டுதலா? ஒருத்தர் எந்திரிச்சா இன்னொருத்தர் படுத்துறது. எந்திரா, அன்னைக்கு போன ஸ்கூட்டர் ரைடு உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? சொன்னா நம்ப மாட்டேன். ரியாவோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு உனக்கு மருந்து வாங்கிட்டு வரவும் போயிருக்காரு. டொக்கு போட்ட மாட்டாரு. செந்தில், வெங்கட் உங்ககிட்ட பேசணும்னா ஹாஸ்டல் வெப்காம்ல இருக்கான். டேய், இங்க பாருடா, வைரஸ் ஒரு டிஸ்மிஸல கேன்சல் பண்ணிட்டான். ப்ராப்ளம் சால்வ். எழுந்துடா. டேய், இனிமே நம்மள ஒண்ணா பழையபடி காலேஜ் போறோம்டா. டேய், கம் ஆன், cheer up man. உன்னினைவின் தாழ்வாரத்தில் எங்கள் கூறல் கொஞ்சம் கேட்கவில்லையா? மனமெல்லும்
உனக்கு பிடிச்ச இடம்டா பரி. டேய் இங்க பாருடா, உங்க அம்மா புது சேலை கட்டியிருக்காங்க. போத்தீஸ்ல வாங்கினதுடா. உங்க அம்மாக்கு பிடிச்ச வாடாமல்லி கலர். 2000 ரூபாய் வேண்டாம் பாருடா. டேய் எந்திரிச்சு பாருடா. பழைய கேரேஜ் ஜாடியில் இல்ல ஒண்ணு இல்லடா, 10 படம் வாங்கியிருக்காங்க. 10 பாருடா. டேய் செந்தில் பாருடா. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுடா. உனக்கில்லை இரக்கம். தாயிவள் அழுகுரல் கேட்ட பின்னும் உறக்கமா. ஜெயா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜியாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. 10 பைசா வரதட்சணை இல்லாம மாப்பிள்ளைக்கு 100 பவுன் நகை நட்டு சீரு சனதி எதுவுமே வேணாமா? ஜெயா மட்டும் போதுமா? ஜெயா மட்டும். ஆமாடா. டேய் டேய் உனக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமாடா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். டேய் உனக்கு கூட அவனுக்கு நல்லா தெரியுதா? அவனுக்கு கூட மிருகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆக போறானாடா. நம்புடா. டேய் நான் சொல்றேன். அடங்கா கொன்னே போடுவாடா. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம வெங்கட்ரா. நம்ம வெங்கடே தான். கல்யாணத்துல போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கூட இல்ல. கல்யாண போட்டோவா அவனே எடுப்பான். வெங்கட் உங்க அக்கா ஜெயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்டா. மாப்பிள்ள ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. செந்தில் 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 செம்ம ரெஸ்பான்ஸ் டா. செந்தில் அம்மா 1 கிலோ தக்காளி வெங்காயம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாலே எந்திரிச்சு உட்காந்துருப்பான். என்னைய அனவசியமா பலிக்கடா ஆக்குனா. தேங்க்ஸ் டா வெங்கட். உன் தியாகத்துக்கு ஈடு இணையே இல்ல. எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த முகூர்த்தத்திலே வெங்கட் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஓகே டன். ஓகே பாரி புலகறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. தப்பிச்சடா நீ. வா நண்பா வா நண்பா தோள்களில் சாயவா வாழ்ந்திடும் நாளெல்லாம் நான்